Good morning, chatting this is Professor Aswin from Government College of Technology. இன்னைக்கு சென்ட் அப்படிங்கிற டார்ஷன் டாபிக்ல கேட் 2016ல கேட்ட ஒரு சூப்பரான क्वेश्चन தான் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது வந்து பிசிக்கலா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ நம்ம கூட சீஜன் இருக்காரு, டெக்னிக்கல் சாம்பியன். வாட் இஸ் தி क्वेश्चन? The cross section of two hollow bars made of the same material are concentric circle as shown in the figure. It is given that R3 greater than R1 and R2 greater than R4 greater than R2, and that the area of the cross section are same. J1 and J2 are the torsional rigidity of the bar on the left and right respectively. The ratio of J2 by J1 is. So என்னன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் ஏரியா, கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து சேம் அப்படின்ட்டாங்க, சேம் மெட்டீரியல்ட்டாங்க. இது ரெண்டு தான் வந்து இங்கே இது. இப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு கம்மியான ரேடியஸில் பரப்பி வைக்கிறோம், அதே தூரமான ரேடியஸில் பரப்பி வைக்கிறோம். அப்போ கம்மியான ரேடியஸில் பரப்பி வைக்கும் இந்த ஸ்ட்ரிப் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும்னு வச்சுங்களேன், கொஞ்சம் திக்காக இருக்கும். ஆனால் தூரமாக இதே ஏரியா பறக்கணும்னா இந்த ஸ்ட்ரிப்பை விட இந்த ஸ்ட்ரிப் வந்து தின்னாக இருக்கும். இது வந்து தின்னாக மாறும், ஏன்னா வந்து பரப்புறோம் இல்லையா. பரப்புனா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இதான் இதோட இது வந்து J1 அப்படின்னா இதோட இது J2. சேம் அமௌண்ட் ஆஃப் ஏரியா பரப்புனா என்னன்னா அது வந்து அதிகமாகும். J2 வந்து J1 விட அதிகமாகும். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா J2 by J1 அது இந்த பக்கம்னா இட் should be greater than 1 அப்படிங்கிறோம். பரப்புனா அதே ஏரியாவை பரப்புனா நமக்கு போலார் மோட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகுன்றது ஃபிசிக்கலாக நம்ம உணர வேண்டிய விஷயம். அதுதான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ பரப்புனா சேம் அமௌண்ட் ஆஃப் ஏரியாவை பரப்ப தூரமாக பரப்ப அதோட போலார் மோட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.